வெல்கம் டு ஏஎஸ் ஹோம் கிச்சன். நாம் இன்னைக்கு சமைக்க போகிறதுங்க 1.5 கேஜி நாட்டு கோழிக்கறிங்க, 1.5 கேஜி அரிசி போட்டு சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னால் எங்கள் வீடியோ கண்டினியூவாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முழுசாக பார்த்தீங்கன்னா தான் புரியும். பார்க்கறதுக்கு முன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு பணம் ஒன்றும் கிடையாதுங்க, ஃப்ரீ தாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எங்களுக்கு ஒரு வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு ஊக்குவிக்கிற மாதிரி இருக்குங்க, எங்களுக்கும் ஒரு உதவிகரமாக இருக்குங்க. வாங்க இப்போ வீடியோ பார்க்க போகலாங்க. பாருங்கள், 1 லிட்டர் அரிசிக்கு 1 கேஜி அரிசிக்கு 5 லிட்டர் தண்ணி பிடிக்கிற அளவு பாத்திரங்க. நம்ம இப்போ 1.5 கிலோ அரிசி 1.5 கிலோ கறி போடுறோங்க, நாட்டுக்கோழி கறிங்க. அதுக்கு ஒரு 7.5-8 லிட்டர் தண்ணி பிடிக்கிற அளவுக்கு பாத்திரம் வச்சுங்க. அதில் 600 கிராம் வெங்காயம், 2 கிராம் பட்டை, 2 கிராம் லவங்கம், 2 கிராம் ஏலக்காய் ஒரே மூட்டை போட்டு ஆயில் ஒரு 300 ml ஊற்றிட்டோங்க. ஆயில் ஊற்றும் போதே வெங்காயம் பட்டை லவங்கம்லாம் ஒரே மூட்டை ஏன் வச்சிடறோம். நாங்கள் எண்ணெய் சூடேறின பின்னால் பட்டை லவங்கம் வெங்காயம்லாம் போட்டால் எண்ணெய் தெறிக்குங்க. அதனாலங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வரட்டுங்க. பெரட்டி விட்டுட்டு இருக்குங்க. வெங்காயம் பொன்னிறமாக வரட்டுங்க, அதுக்கு பின்னால் வரலாங்க. பாருங்கள், இஞ்சி பூண்டுங்க. இஞ்சி 125 கிராம், பூண்டு 100 கிராம் போட்டிருக்குறோங்க. இது ஏன்னா அரிசி வடித்து கொட்டுற பிரியாணிங்க, அதனால கொஞ்சம் மசாலா கம்மிங்க. ஒரு 15 கிராம மிளகாத்தூளுங்க, ஒரு பெரிய டீஸ்பூனில் மஞ்சத்தூளுங்க, உப்பு, இந்த 4 விரல் அடங்குற மாதிரி 1.5 இதுங்க, 1 கிலோவுக்கு 4 விரல் அடங்குற மாதிரிங்க. ஒரு 6 பச்சை மிளகாங்க, கொத்தமல்லி தழை ஒரு 1/4 கட்டுங்க, புதினா ஒரு 1/4 கட்டுங்க எடுத்து வச்சுருக்கோங்க. தக்காளி பாருங்கள் 600 கிராம் நல்லா அரிஞ்சு வச்சுருக்குங்க. 1.5 கிலோ நாட்டு கோழிக்கறி வச்சுருக்கோங்க. இது போட்டு இதோட தயிரும் சேர்த்துணுங்க, எலுமிச்சம் பழமுங்க எல்லாம் போடணுங்க. இதுதாங்க இன்க்ரீடியன்ஸு. வாங்க நெக்ஸ்ட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரட்டுங்க. நம்ம அப்பப்போ பெரட்டி விட்டுட்டு இருக்கிறோங்க, அப்புறம் பார்க்கலாங்க. பாருங்க, 95% இதாகிடுச்சிங்க. இந்த சமயத்தில்ங்க ஃபஸ்ட்டு அரிஞ்சு வச்ச கொத்தமல்லி தலையை போடணுங்க. பாருங்க, இது வதங்கி நல்லா கொலகலன்னு ஆனதுனாலங்க இப்போ நம்ம வச்ச இல்லைங்களா, எடுத்து வச்ச இல்லைங்க இந்த மசாலா, இதெல்லாம் ஒன்றா கொட்டுங்க. போட்டு நல்லா இது வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டுங்க. பெரட்டி அப்பப்போ பெரட்டி விட்டுக்கிட்டே இருக்குங்க. இப்போ ஸ்டவ் கொஞ்சம் பாதி கொஞ்சம் மீடியமாக வச்சுக்குவோங்க, இல்லைன்னா இது அடி பிடிச்சிருங்க. ஸ்டவ்வில் செய்யும் போதுங்க எப்போயுமே சீக்கிரம் அடி பிடிக்கும், அதனால் மீடியமில் வச்சு தாங்க இது நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும். அப்போ தாங்க மசாலா நல்லா ஃப்ரை வாசனை போங்க. நிறையா ஸ்டவ்வில் ஃபுல்லாக வச்சுக்கோங்க, எல்லாம் கொஞ்சம் நேரத்தில் அடி பிடிச்சிருங்க. அடி பிடிச்சிட்டுனா வாசம் வந்துச்சுன்னா டோட்டலாக பிரியாணி கெட்டுருங்க. இப்போ பாருங்கள், ஸ்டவ்வை இது மாதிரி மீடியத்தில் வச்சுக்குவோங்க. வச்சுக்கிட்டு நல்லா இது பண்ணுங்க. பாருங்கள், இப்போவே நல்லா எண்ணெய் தெளிஞ்சு நல்லா வருது பார்த்தீங்களா. நல்லா இதாகட்டுங்க. நாங்கள் மசாலா கொஞ்சம் நல்லா வறுத்து வாசனை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா வரட்டுங்க. அதுக்கு பின்னால் நம்ம இந்த தக்காளி இருக்கு இல்லைங்களா, இந்த தக்காளியும் போட்டுடலாங்க. தக்காளி நல்லா பழமாக இருக்கிறது போட்டால் இன்னும் நல்லா சிவப்பு கலர் வருங்க. எங்களது கொஞ்சம் காய் வெட்டாதாங்க தக்காளி இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்குங்க. இதில் அதனால் கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்க்க வேண்டியதாக வருங்க. அது அப்புறம் ஃபுட் கலர் சேர்க்குறத பற்றி பார்ப்போங்க. தயிர் எலுமிச்சம் போடணுங்க. நல்லா தக்காளி கொஞ்சம் வதங்கி கொலன்னு ஆகட்டுங்க, அப்புறம் தயிர் போடலாங்க. பாருங்கள், தயிரும் போட்டோங்க. நல்லா பாருங்கள், எண்ணெய் திரிஞ்சு விட்டு நல்லா கொதிச்சுங்க. தக்காளி எல்லாம்
நல்லா கொலன்னு ஆகணுங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி விடணுங்க அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. இந்த பக்கத்தில் பாருங்கள் தண்ணி போட்டு வச்சுட்டோங்க கொதிக்கிறதுக்கு. அரிசிக்கு உலைக்க அரிசி ஊற வச்சுட்டோங்க. 1.5 கிலோ அரிசி 3 தண்ணி போட்டு கழுவி ஊற வச்சுருக்குறோங்க. கறியை போட்டு நல்லா பாதி வேக்காடு வந்த பின்னால அரிசியை போட்டு வடித்து கொட்டுவோங்க. இது நல்லா இதாகட்டுங்க. மசாலா நல்லா வெந்து வாசனாகி தக்காளி எல்லாம் கொலன்னு தாகுங்க. அதுக்கு பின்னால் வருவோங்க. இப்போ மூடியை அப்பப்போ மூடியை எடுத்துங்க. அப்பப்போ பெரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிருங்க. ஸ்டவ்வுதுங்க இது பாருங்கள். அருமையாக வருதுங்க. அருமையான ரசங்க. ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தாங்க எப்படி பதம் என்னன்றது புரியுங்க. அப்போ தாங்க பிரியாணியில் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கரெக்டாக சேர்த்தா கூட அது போடுற அளவு பக்குவமாக அந்தந்த சமயத்தில் போட்டால் தாங்க சரியான ரிசல்ட்டு வருங்க. எங்கள் வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருங்க. சப்ஸ்கிரைபுக்கு எதுவும் பண்ணலைங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம். பாருங்கள் எலுமிச்சம்பழம் மீடியமானது ஒரு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்றேங்க. மட்டனுக்கு வேறு மாதிரிங்க. மட்டனுக்கு கறி வெந்த பின்னால் அதுக்கு பின்னால் எலுமிச்சம்பழங்க. சிக்கனுக்கு அது மாதிரி இல்லைங்க. கறி போடுறதுக்கு ஜஸ்ட்டு முன்னால் எலுமிச்சம்பழம் போட்டுருங்க. அப்போ தாங்க சிக்கன் உடையாமல் இருக்குங்க. பாருங்கள் நல்லா எண்ணெய் திரிஞ்சு வந்து பாருங்கள். நல்லா மசாலா வாசனை போய் அருமையான வாசனை வருது பாருங்கள். பாருங்கள் எண்ணெய் திரிஞ்சு வருது பாருங்கள். இந்த சமயத்தில் சிக்கனை போட்டுடலாங்க. சிக்கனுக்குங்க அடுப்பு ஃபுல் ஃப்ளேமில் தாங்க இருக்கணும், குறைக்கக்கூடாதுங்க. ஆனால் மட்டனுக்கு அப்படி கிடையாதுங்க. ஒரு கொதி வந்த உடனே குறைச்சிடணுங்க. சிம்மில் வச்சு தாங்க அதை வேக வைக்கணும். சிக்கன் அப்படி இல்லைங்க, சிம்மில் வச்சிங்கன்னா கறி எல்லாம் உடஞ்சிருங்க. அதனால ஹை ஃப்ளேம்லேயே இது வேகணுங்க சிக்கன் மாத்திரம். இந்த சமயத்தில் கறி போட்ட உடனே அரிசி அந்த உலை வந்துருச்சுங்க. அரிசியும் போட வேண்டியது தாங்க. இதை கறி பாதி வெந்துருச்சுன்னாங்க நாம் ஒரு கொதி வந்த உடனே அரிசியை வடித்து கொட்டினோம்னா சரியாக இருக்குங்க. இதில் தண்ணி இப்போ 1.5 கிலோ அரிசி போட்டிருக்கிறோம் இல்லைங்களா. 1.5 கிலோ அரிசிக்கு ஒரு 3/4 லிட்டர் தண்ணி இதில் ஊற்றுவோங்க. தம்மாவரத்துக்குங்க. மீதி வடித்ததில் சரியாக இருக்குங்க. இப்போ வாங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். பாருங்கள் ஒலை தண்ணி நல்லா கொதிக்குதுங்க. கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துருக்குங்க. தக்காளி கொஞ்சம் பழமாக இல்லாதனாலங்க கலர் சேர்த்துனுங்க. பாருங்கள் நல்லா தண்ணி வடித்து வச்சு அரிசி இதில் போடுறோங்க. இப்போ வாசனை கொஞ்சம் அதிகமாக வேணும்னாங்க இதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க. அது வாசனை அதிகமாச்சுன்னாங்க சாப்பாடு தகட்டுங்க. அதனால நாங்கள் இதுக்கு சேர்த்தலைங்க. அந்த மசாலாவில் சேர்த்ததோட சரிங்க. 75% வெந்த உடனே அரிசி வடித்து கொட்டிடலாங்க. அரிசி வேகட்டுங்க. பாருங்கள் சிக்கன் அருமையாக வந்து எண்ணெய் தெளிஞ்சு வருதுங்க. இப்போ பாருங்கள் இந்தாட்ட அரிசியும் ஆஃப் வேக்காடு ஆயிடுச்சுங்க. இப்போ அதெல்லாம் வடித்து கொட்டுவோங்க. முதல்ல பாதி ரைஸு 60% வெந்திருக்கும் போது வடித்து கொட்டுவோங்க. இன்னும் பாதி ரைஸு அதுக்கு மேலே போடுவோங்க. அப்போ சரியான தம் வருங்க. பாருங்க வடிக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் இருக்குங்க. அதில் போட்டு வடித்து இதில் கொட்டுவோங்க. பாருங்கள் லைட்டாக சாப்பாடில் அரிசியில் கொஞ்சம் கேசரி கலர் சேர்த்தோங்க. ஏன்னா தக்காளி கொஞ்சம் கலர் கம்மியாக இருந்துச்சுங்க இன்றைக்கி, அதனாலங்க. இப்போ பாருங்கள் நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சுங்க. பாருங்கள் ஒரு கிளறி விட்டுங்க. சென்டராக போடணுங்க அரிசியை. இப்போ சாப்பாட்டு சிம் பண்ணிக்கிட்டோங்க அடுப்பு. அதை ஃபுல்லாக வடிக்க வேண்டியது தாங்க. மீதி இருக்கிற சாப்பாடை வடித்து அப்படியே மேலே இது பண்ண வேண்டியது தாங்க. பாருங்கள் இது மாதிரி நல்லா பரப்பி விடலாங்க. இப்போ பாருங்கள் அரிசி எல்லாம் போட்டாச்சுங்க. நல்லா இப்படி லெவல் பண்ணி விட்டுங்க. தவா வீட்டில் பழைய தவா கிவா ஒன்று இருந்துச்சுன்னாங்க அதை கீழே வச்சுங்க. அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை வச்சுங்க. அரிசி வெள்ளம் போட்டிருக்கிற பாத்திரத்தை எடுத்துங்க.
தம்முக்கு விட்டுறலாங்க. பாருங்கள், சாப்பாடும் தண்ணியும் லெவலாக இருக்குங்க. இப்போ கீழே ஒரு பழைய தவா வச்சு இப்போ இது தம்மு விட்டு ஒரு தம்முக்கு விட்டுங்க. ஒரு ஆவி நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுங்க. ஒரு தடவை ஆவி வருங்க, ஒரு 3-4 நிமிஷத்தில் வருங்க. ஆவி வந்தோடனே ஃபுல்லாக சிம் பண்ணி விட்டுங்க. 15 இல்லைன்னா 20 நிமிஷம் விட்டோம்னாங்க. அதுக்கு பின்னால் ஆவி வருங்க. அதுக்கு பின்னால் நம்ம ஆவி வந்த பின்னால் திறந்தோன்னாங்க அது தம் ஆயிடுச்சுன்னு ஒருத்தவங்க. தம் ஆயிடுச்சுன்னா பார்த்துட்டா அப்புறம் பிரியாணி ப்ராசஸ் முடிஞ்சுங்க. அருமையான பிரியாணிங்க. இதே மாதிரி தாங்க ப்ராசஸ்ஸு. செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாங்க. நான் திருப்பி தம் அனுப்பினால ஒரு தடவை உங்களுக்கு காமிக்கிறேங்க. பாருங்கள், பிரியாணி அருமையாக ஆயிடுச்சு. பாருங்கள் தம் ஆயிடுச்சுங்க. நல்லா உதிரியா பாருங்க. அவ்வளோதாங்க. இப்போ பரிமாற வேண்டியது தாங்க. பாருங்க, அருமையாக மசாலா அதெல்லாம் பரிமாற வேண்டியது தாங்க. சாப்பிடுங்க. இவ்வளோ தாங்க முடிஞ்சுங்க. சாப்பிடலாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாங்க. பாய்.